கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருக்கட்டும். இந்த நாளிலே விசேஷமாக இந்த அக்டோபர் மாதம் நிறைவு நாள் 31ஆம் தேதி. இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவர் நம்ம இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நினைத்து நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். புதிய மாதத்திற்குள்ளாக நம்ம செல்லும் முன்பதாக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நடத்தி வந்த விதத்திற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இந்த உடும்பு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க. அதாவது உடும்பு உன்னை பிடிச்சதுன்னா அது அவ்வளோ ஒரு இறுக்கி பிடித்து கொள்ளுமா, அதுவாக விட்டாதான் விடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த உடும்பு பிடி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கர்த்தரை நம்பிக்கையாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்தை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உடும்பு பிடி மாதிரி அவரை பிடித்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் ஓடுகிற ஓட்டத்தில் அப்படி இங்கும் அங்கும் அலசடி படுற மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள், காற்று அடிப்பது போல பிரச்சனைகள், இங்கு அங்கு என்ன செய்வது என்று சில நேரங்களில் தடுமாறுவது போல தோன்றினாலும் ஒன்றை நம்ம விட்டுறக்கூடாது. கர்த்தரை பற்றி கொண்டிருப்பதை மாத்திரம் விட்டுறவே கூடாது. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை மாத்திரம் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் இல்லையா பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறார். அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியம் உள்ள தேவ ஜனம். அதற்கு முந்தின 2 வசனம், மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். இங்கு மனுஷர் மேல நம்பிக்கையை வைத்து அதே நேரத்தில் தன் மாம்சமானதை தன்னுடைய பலமாக கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் சபிக்கப்பட்டவன். வானம் பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், இல்லை நம்மையும் அழகாய் உருவாக்கி கருவிலே பாதுகாத்து நம்மையும் இந்த பூமியிலே வாழ வைக்கிற தேவனை மறந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் அழிந்து போகிற புல்லுக்கோப்பாய் இருக்கிற மனுஷன் மேல் நம்பிக்கையாய் வைக்கும் பொழுது ஆண்டவர் அதை அருவருப்பாய் பார்க்கிறார். அது அவருக்கு பிடிக்கல. அதான் அவர் சொல்றார், அப்படி மாம்சமானதை தன் புயபலமாக கொண்டு மனுஷர் மேல நம்பிக்கை வைத்தா அவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை நீங்க நிதானித்து பாருங்கள். நீங்கள் யார் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்க? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களா? அல்லது இந்த உங்கள் கண் காண உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற மற்றவைகளின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களா? மனிதர்கள் மேலே, அல்லது உங்களுடைய நல்ல வேலையின் மேலே, அல்லது உங்களுக்கு இருக்கிற நல்ல சம்பாத்தியம் செல்வங்கள் மேலே, இல்லை உங்களுடைய அதில் நம்பிக்கை ஒருவேளை உங்களுடைய குடும்ப உறவுகள் மேலே, இல்லையா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இப்படிப்பட்ட உங்களோடு நெருக்கமான உறவுகள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? அவர்கள் மேலே அன்பு செலுத்துங்க. அவர்களும் நமக்கு வேண்டும் தான். ஆனால் நம்முடைய நம்பிக்கையோ கர்த்தர் பேரிலே வைக்க வேண்டும். கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே பற்றி கொண்டு அப்படியே வாழும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அடுத்த வசனம் அழகா எழுதியிருக்கிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்களாம்? அவங்க தண்ணீரண்டையில நாட்டப்பட்டதுமாக கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமான
அழகான செழிப்பான மரம் கால்வாய் ஓரம் தன் வேர்களை விடுகிறது என்றால் என்ன? அந்த மரத்திற்கு என்றைக்குமே தண்ணீர் பற்றாக்குறையே வராது. அதற்கு தேவையான தண்ணீர் அழகாய் அந்த வாய்க்காலில் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர் அதற்கு நல்ல பசுமையை கொடுத்து கொண்டே இருக்கும். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மரம் எப்பயுமே பசுமையாக இருக்கும். உஷ்ணத்தை கூட அது காணாது. அவ்வளோ ஒரு செழிப்பு குளிர்ச்சியாக அந்த மரம் இருக்குது. அதே நேரத்தில் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் கூட அது தப்பாமல் கனி கொடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் மனுஷர்கள் மேலே வேண்டாம், அந்த உலகத்தின் மேலே வேண்டாம், நம்முடைய பலத்தை கூட நீங்கள் நம்பாதீங்க. இன்னைக்கு நல்லா நமக்கு பலன் இருக்கிற நேரத்தில் அந்த பலத்தை நம்புவோமானால் நாளைக்கு எப்படி இருப்போம் தெரியாது. அப்போ நம்மை பலன் கொடுத்து நடத்துகிறவர் கர்த்தர். அப்போ அப்படிப்பட்ட தேவன் பேரிலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள். ஆண்டவர் ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்நாளும் மழை தாழ்ச்சியான, அதாவது வறட்சியின் நாட்களிலும் கூட நீங்கள் குளிர்ச்சியாக செழுமையாக இருக்கும்படியான ஒரு நன்மை ஆசீர்வாதம் உங்களில் எப்போது இருந்துக்கிட்டே இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது போல தேவ பிள்ளைகளும் கூட இதோ கலங்கி வாழ்க்கையில் சில நேரங்களில் யாரை நம்பினாலும் பலனில்லையே என்று வேதனையோடு இருக்கலாம். ஆனால் தன்னை உண்டாக்கின கர்த்தரை அவர்கள் மறக்காத படிக்கு அவரையே நம்பி அவரையே சார்ந்து கொள்ள இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.